அரசியல் என்றால் என்னவென்று தெரியுமா என்ற கேள்விக்கு தாவேகா மாநாடு பதிலளிக்கும் என விஜய் அறிக்கை. ஏதோ பெயருக்கு அரசியலுக்கு வந்த கட்சி அல்ல என்றும் உறுதி. அரசியலில் யதார்த்தமாக இருப்பதை விட எச்சரிக்கையுடன் களமாடுவது அவசியம் என தொண்டர்களுக்கு விஜய் அறிவுறுத்தல். வெற்றி காணப்போகும் கட்சி தாவேகா என்பதை எடை போடுவோர் புரிந்து கொள்வார்கள் என்றும் அறிக்கை. தாவேகா முதல் மாநாடு நடைபெறவுள்ள இடத்தில் பொதுச் செயலாளர் ஆனந்த் தலைமையில் பூமி பூஜை செய்து பந்தக்கால் நடப்பட்டது. தென்னிந்தியா முழுவதிலுமிருந்து நிர்வாகிகள், தொண்டர்கள் என 2000க்கும் அதிகமானோர் பங்கேற்பு. நாட்கள் சிகிச்சைக்கு பின்னர் அப்பல்லோ மருத்துவமனையிலிருந்து வீடு திரும்பினார் ரஜினிகாந்த். மருத்துவர்களின் அறிவுறுத்தலின்படி சில நாட்கள் ஓய்வில் இருப்பார் என தகவல். மீண்டும் புதிய உச்சத்தை தொட்ட தங்கம் விலை. சவரனுக்கு 80 ரூபாய் உயர்ந்து ஒரு சவரன் 56,960 ரூபாய்க்கு விற்பனை. சென்னையில் கிலோ 100 ரூபாயை நெருங்கிய தக்காளி விலை. ஆந்திராவிலிருந்து வரத்து குறைந்ததால் சில்லறை விலையில் 90 ரூபாய் வரை விற்பனை. ரயில்வே ஊழியர்களுக்கு 78 நாட்கள் ஊதியம் போனஸ். 11,72,000 பேருக்கு மொத்தம் 2,028 கோடி ரூபாய் போனஸாக வழங்கப்படும் என அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் தகவல். மது ஒழிப்பு கொள்கையில் உறுதியாக இருந்தவர் என்பதாலேயே ராஜாஜிக்கு கட் அவுட். நியூஸ் 18 வணக்கம் தமிழ்நாடு நிகழ்ச்சியில் விசிக எம்எல்ஏ சிந்தனை செல்வன் விளக்கம். முதலமைச்சர் ராஜாஜி அவர்கள் சேலத்தில் முதல் முறையாக, இந்தியாவிலேயே முதல் முறையாக மதுவிலக்கு நடைமுறைப்படுத்தப்பட்ட ஒரு பகுதியா தன்னுடைய பகுதியை கொண்டு வர முயற்சி பண்ணாரு, செஞ்சாரு. அந்த அடிப்படையில் தான் அவருக்கு அந்த கட் அவுட்டை வச்சோம். புதுக்கோட்டை, தஞ்சாவூர், திருவாரூர், நாகை, மயிலாடுதுறை, கடலூர் உள்ளிட்ட 17 மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்பு. அக்டோபர் 8 வரை பல்வேறு பகுதிகளில் கனமழை பெய்யும் என்றும் வானிலை ஆய்வு மையம் கணிப்பு. காவிரி உபரிநீர் திட்டத்தை நிறைவேற்றக் கோரி தருமபுரி மாவட்டத்தில் பாமக சார்பில் கடையடைப்பு போராட்டம். அரூர், பாப்பிரெட்டிப்பட்டி, பொம்மிடி உள்ளிட்ட பகுதிகளில் பெரும்பாலான கடைகள் அடைப்பு. தருமபுரி மாவட்டத்தில் காவிரி உபரிநீர் திட்டத்தை செயல்படுத்துவது குறித்து சட்டப்பூர்வமாக ஆய்வு செய்து நடவடிக்கை. தமிழ்நாடு அரசு உறுதி. வீட்டுச் சாவியை ஜன்னலில் மறைத்து வைத்துவிட்டு ஆட்டோ ஏறிய பயணி. நோட்டம் விட்டு திரும்ப சென்று சாவியை எடுத்து நகை திருடிய ஆட்டோ ஓட்டுநர். திருச்சி சென்ட் ஜோசப் கல்லூரி உள்ளிட்ட 6 இடங்களுக்கு வெடிகுண்டு மிரட்டல். பல்வேறு குழுக்களாக பிரிந்து சோதனையில் ஈடுபட்டு வரும் வெடிகுண்டு நிபுணர்கள். லெபனான் தலைநகர் பெய்ரூட்டில் குண்டுகளை வீசி தாக்குதலை தொடரும் இஸ்ரேல். லெபனானின் தெற்கு பகுதியில் வசிக்கும் மக்கள் வெளியேற உத்தரவு. திண்டுக்கல்லில் இர்ஃபான் கொலை வழக்கில் தொடர்புடைய ரவுடி ரிச்சர்ட் சச்சினை சுட்டுப் பிடித்த போலீசார். காவலர் அருணை தாக்கிவிட்டு தப்பியோட முயன்றபோது துப்பாக்கிச்சூடு என தகவல். ராணிப்பேட்டை சிப்காட் அருகே 2 பேருந்துகள் நேருக்கு நேர் மோதி விபத்து. 20க்கும் மேற்பட்ட பயணிகள் காயம். வாக்காளர் பட்டியலில் பெயர் சேர்க்க நவம்பர் மாதம் 4 நாட்கள் சிறப்பு முகாம். தேவையான அளவு படிவங்களை வைத்திருக்க மாவட்ட தேர்தல் அலுவலர்களுக்கு தலைமை தேர்தல் அதிகாரி அறிவுறுத்தல். தெலங்கானாவில் நடிகை பிரியங்கா மோகன் கலந்து கொண்ட நிகழ்ச்சியில் மேடை சரிந்து விபத்து. நிலை தடுமாறி கீழே விழுந்ததில் நடிகைக்கு லேசான. தமிழக வெற்றிக் கழகம் ஏதோ பெயருக்கு வந்த அரசியல் கட்சி அல்ல என்று கூறியுள்ள விஜய்,
வீறு கொண்டு எழுந்து வெற்றி காணப்போகும் கட்சி என்று தெரிவித்துள்ளார். யதார்த்தமாக இருப்பதை விட எச்சரிக்கையுடன் களமாட வேண்டியது அவசியம் என்றும் தொண்டர்களுக்கு அறிவுறுத்தியுள்ளார். தமிழக வெற்றி கழகத்தின் அரசியல் மாநாட்டையொட்டி தொண்டர்களுக்கு அக்கட்சித் தலைவர் விஜய் முதல் முறையாக கடிதம் எழுதியுள்ளார். அதில் தமிழ்நாட்டு மக்களுக்கான அடிப்படை தேவைகளை நிரந்தரமாக பூர்த்தி செய்ய வேண்டும் என்று கூறியுள்ளார். அதனை அரசியல் ரீதியாக சட்டப்பூர்வமாக உறுதியாக நிறைவேற்றி காட்ட வேண்டும் என்றும், இதுதான் தனது நெஞ்சில் நீண்ட காலமாக அணையாமல் கொழுந்துவிட்டு எரிந்து கொண்டே இருக்கும் ஒரு லட்சிய கனல் என்றும் கூறியுள்ளார். பொறுப்பான மனிதனைத்தான் குடும்பம் மதிக்கும், பொறுப்பான குடிமகனைத்தான் நாடு மதிக்கும், அதிலும் முன்னுதாரணமாக திகழும் மனிதனைத்தான் மக்கள் போற்றுவர் என்று கூறியுள்ள விஜய், தமது கட்சியினர் இம்மூன்றாகவும் இருக்க வேண்டும் என்பதே தனது பெரு விருப்பம் என தெரிவித்துள்ளார். மாநாட்டுக்கான ஏற்பாடுகள் தொடங்கி மாநாட்டில் பங்கேற்பது வரை நம் கட்சியினர் ராணுவ கட்டுப்பாட்டுடன் இயங்குவர் என்பதை இந்த நாடும் நாட்டு மக்களும் உணர வைக்க வேண்டும் என்று அறிவுறுத்தியுள்ளார். தமிழக வெற்றிக் கழகம் மற்ற அரசியல் கட்சிகள் போல் சாதாரண இயக்கமாக இல்லாமல் என்றும், இது ஆற்றல் மிக்க பெரும்படை, இளஞ்சிங்கப்படை, சிங்கப்பெண்கள் படை, குடும்பங்கள் இணைந்த கூட்டு பெரும்படை என்றும் கூறியுள்ளார். எனவே நம்மிடம் குதூகலம் இருக்கலாம், ஆனால் படையணியினர் ஓரிடத்தில் கூடினார், அந்த இடம் கட்டுப்பாட்டு மிக்கதாக மட்டுமல்லாமல் பக்குவம் நிறைந்ததாகவும் இருக்கும் என்பதை நாம் நிரூபித்து காட்ட வேண்டும் என்றும் கேட்டுக் கொண்டுள்ளார். இவர்களுக்கு அரசியல் என்றால் என்னவென்று தெரியுமா? மாநாடு என்றால் என்னவென்று தெரியுமா? களத்தில் தொடர்ச்சியாக நின்று வென்று காட்ட இயலுமா என்று ஏகப்பட்ட கேள்விகளை நம் மீது வீசுவதில் அதீத விருப்பம் கொண்டவர்களாக சிலர் இருப்பதாக விமர்சித்துள்ள விஜய், இந்த மாநாட்டை வெற்றிகரமாக நடத்தி காட்டும் போதுதான் தமிழக வெற்றிக் கழகம் ஏதோ பெயருக்கு அரசியலுக்கு வந்த கட்சி அல்ல என்பது அவர்களுக்கு புரியும் என்று கூறியுள்ளார். வீறு கொண்டு அரசியல் களத்தில் வெற்றி காணப் போகின்ற கட்சி என்பதை நம்மை எடைபோடு வரும் இனிமேல் புரிந்து கொள்வார்கள் என்றும் கூறியுள்ளார். மக்கள் இயக்கமாக இருந்த நாம் மக்களோடு மக்களாக நின்று களமாடி அரசியல் உரிமைகளை வென்றெடுக்கப் போகும் இயக்கமாக மாறிவிட்டதாக கூறியுள்ள விஜய், அரசியல் களத்தில் வேகமாக இருப்பது எவ்வளவு முக்கியமோ அதைவிட முக்கியம் விவேகமாக இருப்பது என்றும், யதார்த்தமாக இருப்பதை விட எச்சரிக்கையுடன் களமாடுவது அவசியம் என்றும் அறிவுறுத்தியுள்ளார். இவற்றை உள்வாங்கி மாநாட்டு பணிகளை தொடர்ந்து செய்யுமாறு விஜய் கேட்டுக் கொண்டுள்ளார். மாநாட்டு பணிகளுக்கான குழுக்களின் பொறுப்பாளர்கள், அது சார்ந்த சட்டமன்ற தொகுதி பொறுப்பாளர்களும் விரைவில் அறிவிக்கப்பட உள்ளதாகவும் தெரிவித்துள்ளார். மேலும் பி சாலை எனும் வெற்றி சாலையில் விரைவில் சந்திப்போம் என்றும் தொண்டர்களுக்கு எழுதியுள்ள கடிதத்தில் விஜய் குறிப்பிட்டுள்ளார். தமிழ்நாடு உடற்கல்வியியல் மற்றும் விளையாட்டு பல்கலைக்கழகத்தில் 14வது பட்டமளிப்பு விழாவில் ஆளுநர் மற்றும் துணை முதலமைச்சர் ஒன்றாக பங்கேற்றிருக்கிறார்கள். விவரங்களுடன் செய்தியாளர் செல்வகுமார் இணைந்திருக்கிறார். செல்வகுமார், விவரங்களை பதிவு செய்யலாம். தமிழ்நாடு உடற்கல்வியியல் மற்றும் விளையாட்டு பல்கலைக்கழகத்தினுடைய 14வது பட்டமளிப்பு விழா சென்னை சைதாப்பேட்டையில் தற்போது நடைபெற்று வருகிறது. இந்த நிகழ்ச்சியில் பல்கலைக்கழகங்களினுடைய வேந்தர், தமிழ்நாடு ஆளுநர் RN ரவி, தமிழ்நாடு விளையாட்டு பல்கலைக்கழகத்தின் இணைவேந்தர், துணை முதலமைச்சராக இருக்கக்கூடிய உதயநிதி ஸ்டாலின் ஆகியோர் பங்கேற்று மாணவர்களுக்கு தங்க பதக்கங்களையும் பட்டங்களையும் வழங்க இருக்கிறார்கள். இந்த நிகழ்ச்சியில் திரு உதயநிதி ஸ்டாலின் பங்கேற்பாரா என்ற கேள்வி காலையில் இருந்தே பரவலாக எழுந்தது. இந்த சூழ்நிலையில் அவர் தற்போது இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்றிருக்கிறார். துணை முதலமைச்சராக பொறுப்பேற்ற பிறகு அவர் பங்கேற்கக்கூடிய முதல் பட்டமளிப்பு விழாவாக இது இருக்கிறது. எனவே 62 மாணவர்களுக்கு தங்க பதக்கங்கள் வழங்கப்பட இருக்கின்றன. எனவே ஆளுநரோடு உயர்கல்வித்துறை அமைச்சர்கள் பல்வேறு பட்டமளிப்பு விழாக்களில் பங்கேற்காத ஒரு சூழலில் இந்த பல்கலைக்கழக விழாவில் பங்கேற்பாரா என்ற கேள்வி எழுந்திருக்கக்கூடிய நிலையில் அவர் தற்போது இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்று பட்டங்களை வழங்க இருக்கிறார். இருவரும் மேடையில் அருகருகே அமர்ந்து பேசிக் கொண்டிருக்கிறார்கள். எனவே ஒரு இணக்கமான சூழல் தற்போது உருவாகி பல்கலைக்கழகங்களினுடைய பட்டமளிப்பு விழாக்களில் இனிமேல் உயர்கல்வித்துறை அமைச்சர் கலந்து கொள்வார் என்ற ஒரு சூழ்நிலை நிலவும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. எனவே பல்வேறு கேள்விகளுக்கு முற்றுப்புள்ளி வைக்கிற விதமாக அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் இந்த பட்டமளிப்பு விழாவில் கலந்திருப்பது என்பது குறிப்பிடத்தக்க அம்சமாக பார்க்கப்படுகிறது. லாவண்யா, விவரங்களுக்கு நன்றி செல்வகுமார்.